ஹலோ ஆல், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். முட்டையை வேக வச்சு குழம்புல சேர்க்காமல் இந்த மாதிரி குழம்புலையே உடச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதும் இது கூடவே 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நான், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 முந்திரி, தேங்காவும் முந்திரியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதங்க விட்டுருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வதக்கி வச்சுருக்க மசாலாவை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நான் ஒரு 4 புதினா மட்டும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது கூடவே 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிடுங்க. இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி போட்டுக்கலாம். இந்த முட்டை உடச்சி போடும்போது கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் முட்டை எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். இப்போது எல்லா முட்டையும் உடச்சி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், முட்டை கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி சூடாக பரிமாறுங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.